Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி பாமக நிறுவனர் ராமதாசுக்கு 8 பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை பண்ணியிருக்கு. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பட்டானூர்ல இருக்க தனியார் திருமண மண்டபத்தில் பாமகவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கி நடந்துச்சு. இந்த சிறப்பு பொதுக்குழுல 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 300க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், 200க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள்னு 5000க்கும் மேற்பட்டவர்கள் இதுல கலந்துக்கிட்டாங்க. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் நிலவக்கூடிய நிலையில கடந்த 9ஆம் தேதி மாமல்லபுரத்துல அன்புமணி தலைமையில பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதுல அடுத்த ஓராண்டுக்கு தலைவர் பதவியில அன்புமணி நீடிப்பார்னு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இன்று மருத்துவர் ராமதாஸ் தலைமையில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இதுல மொத்தமா 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முக்கியமா பாமக புதிய விதியா 35 உருவாக்கம் செய்யப்பட்டு அதன் மூலமா சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தல்கள்ல தனியாவோ கூட்டணி அமைத்தோ போட்டியிடுவதற்கு தேவையான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் டாக்டர் ராமதாசுக்கு மட்டுமே இருக்கிறதா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தேர்தல் படிவங்கள்ல கையெழுத்திடும் அதிகாரமும் டாக்டர் ராமதாசுக்கு மட்டுமே வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மேலும் பொதுக்குழு நடத்தணும்னா மருத்துவர் ராமதாசுடைய எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் மற்றும் அவர் முன்னிலையில தான் நடத்த முடியும் அப்படிங்கிற தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அன்புமணிக்கு எதிராக 16 தீர்மானங்களை நிறைவேற்றி 8 பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு ராமதாஸ் கிட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரையும் பண்ணியிருக்காங்க. அந்த 16 தீர்மானங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. மேடையில மைக்க தூக்கி போட்டதோட பனையூர் அலுவலகத்துக்கு வர சொல்லி தொண்டர்களுக்கு கைபேசி எண் கொடுத்தது, புகைப்படம், பெயர் விவகாரத்துல ராமதாஸ் வலியுறுத்தியதற்கு பின்னரும் கூட கூட்டங்கள்ல தொடர்ந்து கொச்சைப்படுத்தி பேசி வருவது, தைலாபுரத்துல நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு 100 மாவட்ட செயலாளர்களை வரவிடாம தடுத்தது, பசுமை தாயகம் அமைப்பை திட்டமிட்டு கைப்பற்றியது, சமூக ஊடகங்கள்ல ராமதாஸ் பற்றி அவதூறான, அருவருக்கத்தக்க, இழிவுபடுத்தக்கூடிய செய்திகளை வெளியிட்டது, ராமதாஸ் அனுமதி பெறாம பொதுக்குழுவை கூட்டி அவருக்கே தனி இருக்கை வைத்து துண்டு அணிவித்ததுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. சமரச பேச்சுவார்த்தையை ஏத்துக்காம உதாசீனப்படுத்தினது, பாமக தலைமை அலுவலகத்தை ராமதாசுக்கே தெரியாம மாத்தினது, ராமதாஸ் இருக்கைக்கு கீழே ஒட்டுக்கேட்பு கருவி வச்சது, ராமதாஸ் கிட்ட எதுவுமே பேசாம 40 முறை பேசியதா பொதுவெளியில பொய் சொன்னது, அனுமதி பெறாம பொதுக்குழுல தனி இருக்கை துண்டு வச்சு ராமதாசுக்கு நல்ல புத்தி கிடைக்கணும்னு வேண்டினது, GK மணி, அருள் ஆகியோர் மருத்துவமனையில இருக்கும்போது கூட்ட பிரார்த்தனை செய்வதா சொல்லி கேலி கிண்டல் பண்ணது, அனுமதியை மீறி உரிமை மீட்க, தலைமுறை காக்க அப்படின்னு நடைபயணம் மேற்கொண்டு கபட நாடகம் ஆடுவது, ராமதாஸ் நீக்கியவர்களை மீண்டும் கட்சியில சேர்த்தது செல்லாது அப்படின்னும், ராமதாஸை சந்திக்க வருவோர்கள் கிட்ட பணமும் பதவியும் தர்றதா சொல்லி ஆசை வார்த்தையை கூறி பனையூருக்கு கடத்திட்டு போறது, மக்கள் தொலைக்காட்சியை அபகரித்து தன்வசம் வச்சிருக்கிறதுன்னு சொல்லி மொத்தமா 16 குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது முன்வைத்து 8 பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு இன்னைக்கு கூட்டப்பட்ட சிறப்பு பொதுக்குழுல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்காங்க. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.